ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கேஸ் ஸ்டடி என்னென்னா HP 246 வந்து செகண்ட் மாஸ்ஃபெட் வந்து பர்ன் ஆகிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 19 கெப்பாசிட்டர் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பர்னிங்கான மாஸ்ஃபெட்டு. அந்த பர்னிங் மாஸ்ஃபெட் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா அந்த ட்ராக் க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே நம்ம யூவி க்ளூ வச்சு அதை வந்து மோல்டு பண்ணிட்டோம். அந்த பர்னிங் பிளேஸ் லேயர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே மாஸ்ஃபெட் வச்சு நம்ம லைனிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போர்டுக்கு பவர் கொடுக்குறோம். LED லைட் க்ளோ ஆகுது. அடுத்து இந்த மாஸ்ஃபெட்டு கூடயே 2 கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருந்துச்சு. அந்த கெப்பாசிட்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது, அதுவும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த மாஸ்ஃபெட்டு வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஐசியும் ஃபால்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் மாற்றியாச்சு. அதுதான் அந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து மாஸ்ஃபெட்டு, சார்ஜிங் ஐசி, அந்த கெப்பாசிட்டர் 2 மொத்தம் எல்லாத்தையும் மாற்றி ஆனதுக்கப்புறமேட்டு போர்டை இப்போ ட்ரிகர் பண்ண போகிறோம். போர்டு பக்காவாக ஆன் ஆகும் பாருங்கள். போர்டு பக்காவாக இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆம்பியர் டிசி ஆம்பியரும் பார்த்திங்கன்னா 560 மில்லி ஆம்பியர் எடுக்குது பக்காவாக. இப்போ கீபோர்டை கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். கீபோர்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ நம்மளாக கேப்ஸ்லாக் ஓகேன்னா டிஸ்பிளே வந்துடும். இப்போ நம்மளாக ஓகே ஆகிடுச்சு. அடுத்து கேப்ஸ்லாக் ப்ரெஸ் பண்ண போகிறோம். கேப்ஸ்லாக்கும் இப்போ ஓகே. ஸோ நம்மளாக கேப்ஸ்லாக் ரெண்டுமே வந்துச்சுன்னா கேப்ஸ்லாக் வந்தாலே டிஸ்பிளே வந்துடும் நம்மளுக்கு. சரி, ஓகே மக்களே, அப்படியே நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.